ஒரு அழகான காட்டில் சிறிய எறும்புகள் வாழ்ந்து வந்தன. அவை சின்னவையாக இருந்தாலும் மிகுந்த உழைப்பாளிகளாக இருந்தன. தினமும் காலையில் எழுந்து தங்கள் வீட்டிற்கு உணவை சேகரித்து வந்தன. வெயில் கடுமையாக இருக்கும் நேரம் கூட அவற்றின் உழைப்பு நின்றதில்லை. குளிர்காலம் வருவதற்கு முன்பே அவை தேவையான உணவை சேமித்து வைத்திருந்தன. அந்த காட்டிலேயே ஒரு வெட்டுக்கிளி வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் பாடிக்கொண்டும் குதித்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்தது. எறும்புகள் உணவு சேகரிக்கும் போதெல்லாம் வெட்டுக்கிளி அவற்றை பார்த்து சிரித்துக்கொண்டே கேட்டது, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள்? இந்த அழகான நாளை சந்தோஷமாக கழிக்க கூடாதா? எறும்புகள் அதற்கு பதிலளித்தன, இப்போது வெயில் காலம், உணவு நிறைய கிடைக்கிறது. ஆனால் குளிர்காலத்தில் எல்லாம் பனியால் மூடப்பட்டுவிடும். அப்போது உணவு கிடைப்பது கடினம். அதனால் இப்போதே முயற்சி செய்கிறோம். ஆனால் வெட்டுக்கிளி அவற்றின் வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. குளிர்காலம் வரட்டும், அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி மீண்டும் பாடிக்கொண்டு பறந்தது. சில மாதங்களுக்கு பிறகு குளிர்காலம் வந்துவிட்டது. மரங்கள் எல்லாம் பனியால் மூடப்பட்டன. உணவு எங்கும் கிடைக்கவில்லை. வெட்டுக்கிளி பசியால் வாடி நடுங்கிக் கொண்டு உணவை தேடியது. ஆனால் எங்கும் ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்போது அதன் நினைவுக்கு வந்தது எறும்புகள். அவசரமாக எறும்புகளின் வீட்டிற்கு சென்றது. எறும்புகள் அதை பார்த்தன. அவற்றின் இதயம் கனிந்தது. வா, உள்ளே வா, இங்கே பாதுகாப்பாக இருக்கும். இதோ சிறிது உணவு என்று அதற்கு உதவின. வெட்டுக்கிளி கண்ணீர் விட்டு கொண்டே சொன்னது, நீங்கள் முன்கூட்டியே உழைத்து உணவை சேமித்தீர்கள். ஆனால் நான் வீணாக பொழுதை கழித்தேன். இனிமேல் நானும் உழைக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்கிறேன். அன்றிலிருந்து வெட்டுக்கிளியும் எறும்புகளுடன் சேர்ந்து உழைத்து உணவை சேமிக்க தொடங்கியது. நீதி: இன்று உழைப்பவன் நாளை நிம்மதியாக வாழ்வான்.